ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பல்சுவை தமிழ் ஆடியோ நாவல் ஸ்ட்ரீ. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம நோட்டிஃபிகேஷன் உடனே கிடைக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது நீயும் காதலும் வேறல்ல. அத்தியாயம் 2. காதலெனும் களத்தில் ஆயுதம் இல்லாத நிராயுத பாணி நீ. ஆனால் காதல் ஆயுதத்தை சுவாசமாக கொண்ட என்னை எப்போதும் எப்படி தோற்கடிக்கிறாய்? வெள்ளீஸ்வர், இங்கே என்ன நடக்கிறது? எனக்கு எதுவும் புரியவில்லை. இங்கு நீ டைரக்டரா அல்லது நான் டைரக்டரா? நடிக்க வந்து 2 மாதங்களிலே தேவையில்லாததை நீ தலையில் ஏற்றி கொள்ளாதே. சார், கூல்டவுன் சார். நீங்கள் தான் சார் டைரக்டர். அதுவும் எனக்கு வாய்ப்பளித்த என் ஆத்மார்த்த டைரக்டர். நான் 2 வருஷமாக அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்ததாலோ என்னவோ தெரியவில்லை, கேமராவை பார்த்ததும் அங்கு போய் நின்று விடுகிறேன். அவ்வளவுதான் சார். இதற்காக கோபப்படாதீங்க சார். வெள்ளி, இப்போ நம்மளோட நோக்கம் நமக்கு முன்னால் நீண்டு இருக்கும் பாதையில் வேகமாக ஓடணும். நீயும் உன் இடத்தை தக்க வைக்கணும், நானும் என்னுடைய இடத்தை தக்க வைக்கணும். அதனால் இப்போ நான் சொல்கிற மாதிரி மட்டும் நீ நடித்தா போதும். அப்புறம் பின்னாடி நாம் டைரக்டர் என்ன ப்ரொடியூசராக கூட மாறிடலாம். சரியா? சரிங்க சார், ஓகே. இதோடு விடுவோம். என்ன செய்யணும்னு சொல்லுங்க சார், செய்கிறேன் என்றான். ஆனால் வெள்ளீஸ்வரின் பதிலை நின்று கூட கேட்க விருப்பமில்லாத அந்த டைரக்டர் சந்தீப், ஆமாம், முதல்ல 2 படம் பம்முவானுங்க, அப்புறம் 4 படம் ஓடிட்டா இண்டஸ்ட்ரியே இவன் காலுக்கு கீழேன்னு ஆடுவானுங்க. இவனுங்களை பற்றி தெரியாதா என்று புலம்பியவாறே நகர்ந்தான். டைரக்டர் சந்தீப் இன்றைய பல ஹீரோக்களுக்கு ஆரம்ப கால முகவரியாய் இருந்தவர். இடையில் தயாரிப்பாளர் அவதாரம் எடுத்து நடுத்தெருவில் நிற்கிறார். ஆனால் இவர் கை கொடுத்து தூக்கிவிட்ட நடிகர்களோ தயாரிப்பாளர்களோ இன்று வரை இவருக்கு எந்த வகையிலும் உதவவில்லை. சொத்தை இழந்து சுகத்தை இழந்து இன்று முகவரியற்று சினிமாவில் நிற்கிறார். அப்போதுதான் அவருடைய வீட்டு கதவினை அதிர்ஷ்டலக்ஷ்மி தட்டினாள், வெள்ளீஸ்வர் வடிவத்தில். வெள்ளீஸ்வரின் குடும்பத்தினர் திருவண்ணாமலையில் புகழ்பெற்ற வணிக குடும்பத்தினர். ஆனால் வெள்ளீஸ்வருக்கு எந்த வணிகத்திலும் நாட்டம் இல்லை. அவனுடைய கனவெல்லாம் சினிமாவில் நடிகராக கால்பதிக்க வேண்டும். தன்னுடைய முகம் பலரும் அறிந்த முகமாகவும் பிரபலமான ஆளாகவும் மாற வேண்டும் என்பதுதான். எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் ஏனோ அவனால் சினிமாவில் உடனே உள்ளே நுழைய முடியவில்லை. எனவே தன்னுடைய நண்பனின் உதவியால் ஒரு டைரக்டரிடம் அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்ந்தான். அப்போதுதான் வெள்ளீஸ்வரின் தந்தை பழனியப்பன், தாய் மேகலை இருவரும் வெள்ளீஸ்வரிடம், டே கண்ணா, எனக்கு நீயும் உன் அண்ணனும் தான் வாரிசு. அண்ணனும் அப்பாவும் மட்டுமே ஜவுளி, மரம், மார்பிள், கல்லூரி என அனைத்து வேலைகளையும் பார்த்து கொள்கிறார்கள். ஆனால் நீயோ எந்த கவலையும் இல்லாமல் சினிமா சினிமா என பித்தாக அலைகிறாய். உனக்கு எப்போது வாய்ப்பு கிடைப்பது? எனவே
நல்ல டைரக்டரை கூட்டி வா, நாங்கள் பணம் போடுகிறோம். உன் ஆசை தீர ஒரு சில படங்கள் நடித்துவிடு. பிறகு இங்கு வந்து நம்ப குடும்ப தொழில்களை கற்றுக்கொள் என்று கட்டளையிட்டனர். வெள்ளீஸ்வரின் அண்ணன் அருணன் கல்லூரி படிப்பை முடித்து குடும்ப வியாபாரங்களை கவனிக்கிறான். அவனுக்கு தன்யா என்ற மனைவியும் ரியா என்ற குழந்தையும் உள்ளனர். வெள்ளீஸ்வருக்கு அவனுடைய ஒரே அத்தை மகள் மதுஸ்ரீயை திருமணம் செய்து வைக்க காத்திருக்கிறார்கள். வெள்ளீஸ்வருக்கும் மதுவுக்கும் இடையில் அழகான காதலும் உண்டு. இவனை சீக்கிரம் தொழிலை பார்க்க அழைத்ததற்கு மதுஸ்ரீயும் ஒரு காரணம். மதுஸ்ரீ வெள்ளீஸ்வரின் தந்தையின் தங்கை மகள். அத்தை மகள் என்ற காரணத்தினால் அல்ல, சொத்து வெளியே சென்றுவிடக் கூடாது என்பதற்காக. இரு வீட்டிலும் சிறு வயதில் இருந்தே மதுவுக்கும் வெள்ளீஸ்வருக்கும் தான் பொருத்தம். என்ன அழகான ஜோடி என்று கூறியே மூளைச்சலவை செய்த வார்த்தைகள் மதுவையும் வெள்ளீஸ்வரையும் அருகருகே இணைத்தது. மதுஸ்ரீ கள்ளக்குறிச்சியை பூர்வீகமாக கொண்டவள். பிஎஸ்சி படித்துவிட்டு வெள்ளீஸ்வருடன் திருமணம் எப்போது என்ற கனவில் மிதப்பவள். மதுஸ்ரீ படித்ததே கௌரவத்திற்காகத்தான். அவளுடைய தந்தை கள்ளக்குறிச்சி பகுதியில் நவீன அரிசி ஆலைகள் வைத்திருப்பவர். ஆனால் மதுஸ்ரீக்கு அரிசி என்றால் விற்பதற்கு மட்டுமே என்ற எண்ணம் உண்டு. அது எப்படி விவசாயிகள் கைகளில் உழைப்பை தாண்டி வருகிறது என்பதை பற்றியெல்லாம் தெரிந்து கொள்ளவில்லை. ஆனால் இதையெல்லாம் தாண்டி வெள்ளீஸ்வர் என்றால் மட்டும் இவள் நாள் முழுவதும் புன்னகையுடன் இருப்பாள். டைரக்டர் சந்தீப், வெள்ளீஸ்வர் இங்கே வாப்பா என்றார். சார் சொல்லுங்க சார் என்றான். இப்ப கதைப்படி இந்த ஹீரோயின் இவா இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட நீ வேலை கேட்டு போகணும். ஆனால் முதல் முறை அவங்களை பார்த்ததுமே உனக்கு காதல் கண்களில் வழியணும், சரியா? சார், ஒரு சந்தேகம். என்னதான் படமா இருந்தாலும் பார்த்தவுடன் காதல் பார்வை சற்று நெருடலாக இருக்கிறது. மற்ற டைரக்டர் போல யோசிக்காதீங்க சார் என்றான். வெள்ளீஸ்வர், ப்ளீஸ் நீ தலையிடாதே. நாளை நீ படம் எடுக்கும்போது நீ என்ன மாற்றி எடுக்கிறியோ எடு. படத்தில் என்ன புரட்சி செய்கிறியோ செய். தயவு செஞ்சு என்னை இப்போ வழியில் படம் எடுக்க விடு. சரிங்க சார், நான் சும்மா உங்களை சீண்டி பார்த்தேன். மற்றபடி உங்களை கோபப்படுத்துவது என் நோக்கமில்லை என்றபடி அடுத்த ஷாட்டிற்கு தயாரானான். சீன்றானாம், நோன்றானாம். என் விதி, இவன் காசு கொடுத்துட்டான்னு இவனுக்கு எல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டியிருக்கு. இல்லைன்னா முதல்ல அறிமுகப்படுத்துகிற ஹீரோவை சும்மா பேருக்கு சம்பளம் கொடுத்துட்டு எவ்வளவு கேவலமாக நடத்த முடியுமோ அவ்வளவு கேவலமாக நடத்துகிற என்கிட்ட வாலாட்டுறான் நாய் என மனதிற்குள் பொறுமியவாறே அடுத்த ஷாட் எடுக்க தயார் செய்து கொண்டிருந்தார். கதாநாயகி யுவா நேரில் பார்ப்பதற்கு மிக மிக சுமாராகத்தான் இருப்பாள். ஆனால்
சிறிது மேக்கப் போட்டாலே போதும், தேவலோக அழகியாக மாறி ஜொலிப்பாள். அது சிலருக்கு மட்டுமே வாய்த்த வரம். இவா சற்று நெடிய ஒடிசலான உருவத்துடன் மயக்கும் கண்களை உடைய அழகான ஹீரோயின். கதைப்படி இவா நகரத்தில் மிகப்பெரிய பொக்கே ஷாப் வைத்திருப்பவள். அங்கு பொக்கே அலங்காரம் செய்யும் நிபுணராக வெள்ளீஸ்வர் வேலை கேட்டு வருவதாக கதை எழுதப்பட்டிருந்தது. இவா ஏற்கனவே தெலுங்கு படத்தில் நடித்தவள். மேலும் தமிழில் வரவேற்பு இருந்தாலும் டைரக்டர் சந்தீப் இயக்கத்தில் நடித்தால் படம் ஓடினாலும் ஓடாவிட்டாலும் நல்ல முகவரி இருக்கும் என்ற காரணத்தால் அவள் இந்த படத்தில் நடிக்க சம்மதம் தெரிவித்தாள். தெலுங்கில் 4-5 ஹீரோக்களுடன் நடித்திருந்தாலும் அவளையும் அறியாமல் வெள்ளியை பார்த்தவுடன் முதல் பார்வையிலேயே அவனை பிடித்து விட்டது. ஆனாலும் அதனை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் அவனை பார்த்தும் பார்க்காதது போல நடிக்க தயாராகி இருந்தாள். வெள்ளீஸ். இவா அந்த சேரில் அமர்ந்து மலர்களை பார்வையிட்டு கொண்டு இருப்பாள். நீ இப்போது அவளின் முகத்தை பார்க்காமல் நுழைந்ததும் மலர்களின் மேல் பார்வையை செலுத்த வேண்டும். அப்போது அதில் உள்ள ஆரஞ்சு நிற ரோஜா உன்னை கவர வேண்டும். அந்த நேரத்தில் அந்த ரோஜாவை ஒரு மெல்லிய விரல்கள் எடுக்கும். அப்போது அந்த மெல்லிய விரல்கள் யாருக்கு சொந்தம் என்று நீ பார்க்கும்போது அதனை கைகளில் ஏந்தியவாறு இவா அதனை பார்வையிட்டு கொண்டு இருப்பாள். நீ அப்படியே அந்த ரோஜாவையும் அவளின் முகத்தினையும் மாறி மாறி பார்க்க வேண்டும். இதுதான் சீன். புரிகிறதா வெள்ளீஸ்? சார், நீங்க சொன்ன சீன் வேறு வேறு விதமாக வேறு படங்களில் வந்துள்ளதே என்றான். வெள்ளீஸ், நான் ஏற்கனவே நொந்து போயிருக்கிறேன். ஒன்றை தெரிந்து கொள், உலகம் என்னதான் மாறினாலும் அம்மா அம்மாதான், அப்பா அப்பாதான். இதனை மாற்ற முடியுமா? முடியாது சார். குட். அப்படித்தான் காதலும் ரோஜாவும். எனவே இரண்டும் பிரிக்க முடியாதது, மாற்ற முடியாதது. எனவே நீ இந்த சீனில் நடி. வசனம், கேமரா என நான் இதனை எப்படி கொண்டு வருகிறேன் பார் என்றார். சரிங்க சார், நீங்கள் சொல்வதை செய்கிறேன் சார் என்றான். இவா 4-5 படங்களில் நடித்து இருந்தாலும் ஏனோ இந்த படத்தில் நடிக்க ரோஜாவை கைகளில் தொடும்போதே மனம் திக் திக் என்றது. 1000 படம் என்றாலும் அவனை எப்படி பார்வையில் எதிர்கொள்வது என்று குழம்பினாள். இவா, நீங்க அனுபவமுள்ள ஆர்டிஸ்ட். எனவே வெள்ளீஸுடன் சற்று அட்ஜஸ்ட் செய்து அவருக்கு தெரியவில்லை என்றாலும் நடிப்பால் அதனை சரிப்படுத்த வேண்டும். சரியா? சரி சார் என்றாள் இவா. கேமரா சுழல ஆரம்பித்தது. வாசலில் கண்ணாடி கதவினை திறந்து கொண்டு வெள்ளீஸ்வர் மெதுவாக உள்ளே வந்தான். அவன் நேராக இவாவை பார்க்காமல் முதல் பார்வையில் மேஜையில் இருந்த பூக்களை பார்த்தான். காதல் பார்வையுடன் அவளின் கைகளை நோக்கினான். பூக்களின் கால்கள் பூவை விட மென்மையா, இல்லை
பூவையை விட மென்மையா? குழம்பினேன் உன்னால் குமுதினியே என்று பின்னால் டைரக்டர் படித்து கொண்டு இருந்தார். அப்போது அவள் முகம் நோக்கிய வெள்ளீஸ்வர் காதலை காண்பித்தான். ஆனால் எந்த விதமான முகபாவனையும் காட்டாமல், கஸ்டமரோ அல்லது வேலை கேட்டு வந்தவரோ என்ற நோக்கில் அவள் பார்வை இருக்க வேண்டும். ஆனால் காட்சி மாறி அவள் காதல் பார்வை பார்த்தாள். டைரக்டர்: அம்மா இவா, நீ காதல் பார்வை பார்க்காதே, திரும்பவும் ஷாட் எடுங்க என்றார். நீயும் காதலும் வேறல்ல. அத்தியாயம் 2 நிறைவடைந்தது. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நம்ம நோட்டிஃபிகேஷன் உடனே கிடைக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.